சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமை தருள்வாய். சச்சரவென்று சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. தமிழ் வருடம் குரோதி ஆண்டு 2025 திருக்கணிதப்படி 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:45 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு. 29/3/2025 3/6/2027 வரைக்கும் 2.5 ஆண்டு காலத்துக்கு மீன ராசியில சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு. சனி பகவானுக்கு குரு பகவான் சமகிரகம் அப்படின்னு சொல்லலாம். புதன் நட்பு கிரகம். சனி பகவான் இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வைக்கு பலன் அப்படிங்கிறது அதிகம் உண்டு. அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 3ஆம் இடமான ரிஷப ராசியையும் 7ஆம் இடமான கன்னி ராசியையும் 10ஆம் இடமான தனுசு ராசியையும் பார்க்கறாரு சனி பகவான். கிரக பெயர்ச்சியிலேயே முக்கியமா நம்ம பார்க்கப்படுவது சனி பெயர்ச்சி தான். சனி பகவான் நீதிகாரகன். நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதே மாதிரி 12 ராசிகளிலேயும் இந்த சனி பகவான் மாற்றத்தையும் கொடுப்பாரு. 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 ஆண்டுகள் நடக்கும். முதல்ல 2.5 வருடம் விரய சனியாவும், அடுத்து வரக்கூடிய 2.5 வருடம் ஜென்ம சனியாவும், அடுத்து வரக்கூடிய 2.5 வருடம் பாத சனி அப்படின்னு இந்த 7.5 வருடத்தையும் பிரிச்சு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகிறாரு. சனி பகவான் தர்ம காரகன்னு சொல்லலாம், தொழில் காரகன், ஆயுள் காரகன், ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரகத்துவம் கொண்டவர்னா சனி பகவான் தான். 7.5 சனி எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம். மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம், கும்பராசிக்கு பாதசனி, மீனத்துக்கு ஜென்ம சனி. இந்த 3 ராசிகளுக்குமே 7.5 சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம், கன்னி, தனுசு. கண்டக சனி அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு நடக்குது. அஷ்டம சனி சிம்மத்துக்கு நடக்குது. ஒருவருடைய ஜென்ம ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் அஷ்டம சனி. இந்த காலகட்டத்துல சுப பலன் அப்படிங்கிறது குறைவா கிடைக்கும். சிம்ம ராசிக்கு வீண் செலவுகள், தேவையற்ற இடமாற்றம், வருமான குறைவு, பணத்தேவை அதிகரிப்பு, ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாமே வரலாம் சிம்ம ராசிக்கு. ஒருவருடைய ஜென்ம ராசியில இருந்து 7ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம் கண்டக சனி கன்னி ராசிக்கு நடக்குது. அப்ப தேவையற்ற செலவுகள், விருப்பமில்லாத இடமாற்றம், பொருளாதார நெருக்கடி, வாழ்க்கை துணை, தொழில் பார்ட்னர்களோட கருத்து வேற்றுமை, வாழ்க்கை துணைக்கு உடல்நல பாதிப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டத்துல ஏற்படும். இந்த 7.5 சனி காலகட்டத்துல கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய கோபம் அப்படிங்கிறது தனியும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் எப்படிப்பட்ட பலன்களையும் கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். யாரை கேட்டாலும் 7.5 சனி தொடங்குது மேசத்துக்கு. 7.5 சனி தொடங்குவதால் மேசராசிக்காரர்கள்லாம் சற்று பயமும் பதட்டம் இது எல்லாமே இருக்கும். நிதானமாக முதல்ல செயல்படுங்க எந்த விஷயமா இருந்தாலும். சனி பகவான் நீதிமான், தப்பு செய்தால் தண்டிக்கக்கூடியவர் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து நீண்ட நாட்கள் இருக்கக்கூடியவர் சனி பகவான் தான். 7.5 சனி காலகட்டத்தில் வாழ்க்கை பாடங்களை அதிகம் கற்றுக்கொள்ளுவீங்க மேசராசிக்காரர்கள். அதை தான் கற்றுக் கொடுப்பாரு சனி பகவான். 7.5 சனி அப்படின்னு எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்துக்கிட்டு நேர்மறை சிந்தனைகளை அதிகம் வளர்த்துக்கிட்டாலே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது குறையும். குரு கொடுத்தா சனி பகவான் தடுப்பாரு. ராகு பகவான் கொடுத்தா சனி அதை தடுப்பாரு. சனி கொடுத்தா யார் தடுப்பார்? அப்படி சனி பகவானே உங்களுக்கு கொடுக்க போறார். இந்த 7.5 சனியில எப்படி சனி கொடுப்பார் அப்படின்னு சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். சனி பகவான் 7.5 சனியா வருவதற்கு முன்பு லாப சனியா 11ஆம் வீட்டுல இருந்திருக்கிறாரு மேசராசிக்கு. அப்படி இருந்தாலும் பெரிய அளவுல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. கஷ்டங்களை அனுபவிச்சு தான் நீங்க வந்திருப்பீங்க. லாபத்துல சனி இருந்தாலும் தனத்துல குரு இருக்கிறாரு. அதனால வீடு கட்டி இருக்கலாம், சொத்து வாங்கியிருக்கலாம், கார் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அப்படி நடந்துச்சா அப்படின்னா அப்படி ஒன்றுமே நடந்திருக்காது. அப்போ நல்லது நடக்கக்கூடிய இடத்துல சனி இருந்தப்போ நல்லது நடக்கலை.
நடக்கலை. ஆனால் கெட்டது நடந்துச்சா அப்படின்னா கெட்டதும் நடக்கலை. இதுதான் நம்மளுடைய சாஸ்திர விதி. மார்ச் 29 மேஷத்துக்கு 7.5 சனியாக வரார். முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 7.5 சனி ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபட போகிறீங்க. இதுவே ஒரு பெரிய வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். சனி பகவானுடைய பார்வை ரொம்ப கொடூரமானது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கூட நம்ம ஓரமாக தான் நின்று கும்பிடுவோம். நேருக்கு நேர் நின்று கோயிலில் கும்பிட மாட்டோம். அப்போ அவருடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும். இதுவரைக்கும் அவருடைய பார்வையில் இருந்துட்டு வந்த நீங்கள் அந்த பார்வையிலிருந்து இப்போ விடுபட போகிறீங்க. இதுவரைக்கும் சோதனைகள் அவரோட பார்வையால் உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கும். இனிமேல் அந்த சோதனைகள் அப்படிங்கிறது இருக்காது. லாபத்தில் இருந்தாலும் உங்களை ராசியை பார்த்து தான் சனி பகவான் சோதிச்சிருப்பார். அதே நேரம் ராகு 12ல் இருக்கிறார். எவ்வளவு பணம் வந்தாலும் பீரோவில் 10 ரூபா மிச்சம் அப்படின்னு எடுத்து வைக்கவே முடியாது. படாத பாடுபட்டிருப்பீங்க மேசராசிக்காரர்கள். 100 ரூபா சம்பாரிச்சா 200 ரூபாய்க்கு செலவு வரும். வரவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் 10 ரூபா வரும் அப்படின்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. திடமான வேலை இருக்காது. சொந்த தொழிலையும் பெரியளவு லாபம் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு மாதம் 5000 வரும், ஒரு மாதம் 3000 வரும், ஒரு மாதம் லாபம் அப்படிங்கிறதே இருக்காது, நஷ்டத்தில் போகும். இப்படி தான் சனியோட பார்வையால் மேசராசிக்காரர்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்திருக்கும். இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. அதாவது மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி அப்படின்னு 3 வகை அப்படின்னு சொல்லலாம். 30 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு பெரும்பாலும் அப்பாவோட கட்டுப்பாட்டில் இருப்பீங்க. அதனால கல்வி வேலை வாய்ப்புலலாம் தடைகளை ஏற்படுத்துவார். கெட்ட சகவாசத்துக்கெல்லாம் ஆட்படுத்துவார் சனி பகவான். காலேஜை கட்டடிக்கிறது, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு சேர்க்கை சரியில்லாமல் போகிறது, காதல் கத்திரிக்காய், இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே செய்ய வைக்கிறது இந்த 30 வயதுக்கு கீழில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு தான். இவங்க மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கிறது நல்லது. பிள்ளைகளை முடிஞ்ச வரைக்கும் காலேஜுக்கு போகிறாங்களா, அவங்க ஏதாவது அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் பெற்றோர்கள். 25 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு வேலை கிடைக்கும். இதெல்லாம் சுப செலவுகளாக கொடுப்பாரு சனி பகவான். அதனால் கவலைப்பட வேண்டாம். குரு வீட்டில் சனி இருக்கிறார். அப்போ 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது பொங்கு சனி, வாழ்க்கையை செட்டில் ஆக்க போகிற சனி அப்படின்னு சொல்லலாம். என்ன செலவு வரும்னு பார்த்தா திருமணம் நடக்கும். திருமணம் முடிந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் மனதுக்கு நிம்மதி தரும் வழியில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற செய்தி கிடைக்க போகுது. அப்படி இல்லைன்னா குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன், IVF டிஸ்ட்ரிக் பேபி இது மூலியமாக குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு இதன் மூலியமாக செலவு செய்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். மண் மனை அப்படிங்கிறது வாங்கலாம், வீடு கட்டலாம். இந்த விரய சனி காலகட்டத்தில் சனி பகவான் கொடுத்தே திருவாரு. அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்படி அமைப்பு வந்தது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கணும். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் சொந்த வீடு அப்படிங்கிறது இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். மார்ச் 29 பிறகு அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. நான் ஏற்கனவே கடனில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் எங்கே வீடு கட்டுறது அப்படின்லாம் கேட்கலாம். ஏன்னா விரயச்சனி அப்படிங்கிறது தொடங்குது. அதனால் விரயச்சனி காலகட்டத்தில் நம்ம சுப செலவுகளை மேற்கொள்ளலை அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தண்ட செலவு, இப்படி ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அதனால் நல்ல செலவுகளை நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது. சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த வழியை எப்படி வேணாலும் கொடுப்பாரு. நிரந்தர வேலை அப்படிங்கிறது கிடைக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும், மனைவி மூலமா சொத்து வரும், இல்லை பெரிய லாட்டரி யோகம் அப்படிங்கிறது இருக்கு. இவ்வளவு நாளாக சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்த்தாரு. 5ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது புத்திர தோஷத்தை கொடுத்துருப்பாரு. பிள்ளைங்க மூலமா பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். வம்பு வழக்கு காதல் அப்படின்னு உங்க சொல் பேச்சை கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் சனி பார்க்குறாரு. அப்போ சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். பாட்டன் முப்பாட்டன் சொத்துலெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறது கோர்ட்டு வரைக்கும் கூட போயிருப்பீங்க. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கிடைக்கும். 5ஆம் இடத்து பார்வை விலகுவதால் பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும்.
பூர்வீக சொத்தை வித்தோ அல்லது குத்தகைக்கு விட்டோ நீங்கள் சம்பாதிக்கலாம். அதன் மூலம் வரக்கூடிய தொகையை கொண்டு கடனை அடைக்கலாம், சொந்த வீடு கட்டலாம். 5ஆம் வீட்டை பார்த்த சனியினுடைய பார்வை இனிமேல் 6ஆம் வீட்டை பார்க்க போகுது. 6ஆம் வீடு அப்படிங்கிறது சனி பார்த்தா ஆதிபத்தியம் அனைத்துமே உங்களுக்கு வருவார். கடன், நோய், பகை, எதிர்ப்பு குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அப்போ இந்த கடன், நோய், பகை, எதிர்ப்பு இதில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி நீடித்து இருந்த நோய் நொடி அப்படிங்கிறது நீங்கும். அதுக்காக ஒரு செலவு அப்படிங்கிறது தனியாக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த செலவுகள் அப்படிங்கிறது குறையும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. தந்தையாரை குடிக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் பார்க்கும் பொழுது தந்தை வழியில் பிரச்சனைகள் வரும். தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். தந்தையாருடன் பிரிவு அப்படிங்கிறது ஏற்படும். சிலருக்கெல்லாம் 9ஆம் வீட்டை சனி பார்க்கும் பொழுது வீடு கட்டும் யோகமும் இருக்கும். வீடு கட்டும் போது பல்வேறு தடைகள், சண்டை சச்சரவுகள், வருமான பிரச்சனை அப்படிங்கிறது வரும். வரக்கூடிய வருமானத்தெல்லாம் வீட்டில் போட்டுட்டு செலவுக்கே காசு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் வராரு மே 18ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ மறைமுக வருமானம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும். நீங்கள் எதிர்பார்த்த வகையில் பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். பொருளாதாரத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும் மேசராசிக்காரர்கள் எல்லாருமே. அது மாதிரி கண் தொடர்பான பிரச்சனைகள், காலில் காயங்கள் போன்றதெல்லாம் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஹெல்மெட் அணிந்து போங்க. காரில் போனீங்க அப்படின்னா சீட் பெல்ட் அணிந்து போகிறது தான் நல்லது. வெளிநாட்டு பணம் வருவதற்குலாம் அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. வெளிநாட்டில் வேலையோ வெளிநாட்டு வியாபாரமோ அதன் மூலம் வருமானம் வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. 7.5 சனியின் முதல் 2.5 வருடம் விரயச்சனி அப்படிங்கிறதால எவ்வளவு வருமானம் வந்தாலும் எப்படி செலவாகுது அப்படின்னு தெரியாது. வருமானத்தை சேமிக்கிறதுக்கு கற்றுக்கணும். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி ஒரு முன்னேற்றகரமான பயிற்சியாக தான் இருக்கும். சனிக்கிழமை தோறும் கருப்பு நிற உடை அணிந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் துப்புரவு பணியாளர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. மிக சிறப்பாக இருக்கும் இந்த சனி பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு.